நம்ம இந்த மீன் தொட்டியை கழுவ போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தொட்டிக்குள்ளே இருந்த மீன்லாம் இதில் பிடிச்சி போட்டோம். நம்ம வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுக்குள்ளே இருக்க தண்ணியெலாம் நம்ம வெளியே எடுத்துடலாம். தண்ணியெலாம் வெளியே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த கல்லை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம இதுக்குள்ளே இருந்த தண்ணியும் கல்லும் வெளியே எடுத்துடலாம். இதுக்குள்ளே இருந்த தண்ணியும் கல்லும் நம்ம வெளியே எடுத்துட்டோம். அடுத்து வாங்க இந்த மீன் தொட்டியை கழுவிடலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை கழுவுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம ஒரு தடவை தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். எங்கள் வீட்டில் 10 வருஷமாக பூட்டி கிடந்த ஒரு கிணறு இருக்குது. அதுலேருந்து நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் அக்வாரியமில் தான் வாங்கினேன். இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூரில் லொக்கேட் ஆகிருக்கு. அங்கே லோ ப்ரைஸில் தராங்க, போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கல்லை மீன் தொட்டியில் போட்டுடலாம். நம்ம அந்த மீன் தொட்டியில் இந்த ஃபில்டரை கழுவிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை கழட்டிடலாம். இதை நம்ம கழட்டியாச்சு. அடுத்து நம்ம இதை க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கும் விம் லிக்விடே யூஸ் பண்ணுங்கள். விம் லிக்விட் தான் பெட்டர். போகிறதுக்கு நம்ம பழைய கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு தடவை கை வச்சுட்டு நல்லா அலசிடுங்க. நம்ம இந்த மீன் தொட்டி கழுவி வச்சு கழுவுனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ புதுசாக இருக்குன்னு. நம்ம இந்த தொட்டி எடுத்துகிட்டு வந்து தனியாக வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே கல்லெல்லாம் கழுவிடலாம். நம்ம இதை விம்மு வச்செல்லாம் கழுவ தேவையில்ல. சும்மா இப்படி தண்ணி ஊற்றி கையை விட்டு அலசி கழுவினாலே போதும். இப்போ நம்ம இந்த கல்லெல்லாம் கழுவிட்டோம். நம்ம இதை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நம்ம ஃபுல்லாக வந்து ஆர்வம் ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக நம்ம ஆற்று தண்ணியும் கலந்துக்கலாம். போகிறதுக்கு நம்ம பழைய கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு தடவை கை வச்சுட்டு நல்லா அலசிடுங்க. நம்ம இந்த மீன் தொட்டி கழுவி வச்சு கழுவுனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ புதுசாக இருக்குன்னு. நம்ம இந்த தொட்டி எடுத்துகிட்டு வந்து தனியாக வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே கல்லெல்லாம் கழுவிடலாம். நம்ம இதை விம்மு வச்செல்லாம் கழுவ தேவையில்ல. சும்மா இப்படி தண்ணி ஊற்றி கையை விட்டு அலசி கழுவினாலே போதும். இப்போ நம்ம இந்த கல்லெல்லாம் கழுவிட்டோம். நம்ம இதை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நம்ம ஃபுல்லாக வந்து ஆர்வம் ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக நம்ம ஆற்று தண்ணியும் கலந்துக்கலாம்.